ஜீவா, ஜீவா, என்னை விட்டு போகாத ஜீவா. ஜீவா, ஜீவா, என்னை விட்டு போகாத ஜீவா. ப்ளீஸ் லிசன், டோன்ட் கோ. ஜீவா, ஜீவா, ப்ளீஸ் டோன்ட் கோ. ஜீவா, கௌதம், நான் அந்த பையனை உடனே பார்க்கணும். அம்மா, தயவு செஞ்சு நீங்க இதுல இன்வால்வ் ஆகாதீங்க. நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அவன் யாரு, அவன் பேக்ரவுண்ட் என்ன, எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அவன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எப்படி வார்ன் பண்ணணுமோ அப்படி வார்ன் பண்ணிருக்கேன். அவனால இனி எந்த ப்ராப்ளமும் வராது. கௌதம், நான் அந்த பையனை பார்க்கணும்னு சொன்னது அவனை மிரட்டுறதுக்காக இல்ல, மாயாவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. வாட்? மா, அம்மா, அவங்க வீட்டை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. ஆனா எனக்கு மாயாவை பத்தி நல்லா தெரியும். அம்மா, மாயா தப்பு பண்ணா நாம தான் திருத்தணும். அதை விட்டுட்டு சப்போர்ட் பண்ணா என்ன அர்த்தம்? தங்கச்சி சின்ன பொண்ணுமா. உனக்கு தான் அவ சின்ன பொண்ணு, ஆனா எனக்கு கல்யாண வயசுல இருக்கிற மக. இந்த மாதிரி அடம் புடிச்சிட்டே இருக்காளே, அவ எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. ஆனா அவளாவே ஒரு பையனை பார்த்து இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் வந்துட்டா. அதே பையனை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நமக்கு நல்லது. கௌதம், நான் நல்ல நிதானமா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஒரு அண்ணனா நீ முதல்ல அந்த பையனை போய் பாரு, அப்புறம் அவங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட பேசு. மாயா இப்படி ஆனதுக்கு ஒரு காரணம் நீதான். எல்லாம் நீ அவளுக்கு கொடுத்த இடம்தான். அதனாலதான் சொல்றேன், நீ இத பண்ணிதான் ஆகணும். அம்மா, நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. இது ஏன் பொண்ணு விஷயத்துல நான் எடுத்திருக்கிற முடிவு. இத பாரு கௌதம், ஏன் ஆசைய நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ முடிஞ்சா செய், இல்லனா நானே பாத்துக்கிறேன். மா, என்ன விளையாடுறியா? நிஜமாவே அந்த பையனை மாயாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? உனக்கு மாயாவை பத்தி தெரியும்ல. ராஜா வீட்டு பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவ அந்த பையனோட ஒரு நாள் கூட வாழ மாட்டா. பை காட்ஸ் கிரேஸ் அவளாவே இந்த கல்யாணத்தை பண்ணிக்க தயாரா இருக்கா. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நாம அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா என்னால மாயாவை என்னைக்குமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவது அந்த பையன் வந்து அவளை கண்ட்ரோல் பண்ணட்டும். ஓகே, தேங்க்யூ. பாய். அக்கா, நம்பர் கிடைச்சிருச்சு. யாரோடது? அதான் தலையில 2 கொம்பு முளைச்சிருக்குன்னு சொன்னல, அந்த ஆளோடது. கிடைச்சிருச்சா? அக்கா, உடனே கால் பண்ணி கண்டபடி திட்டி விட்டுரு. அந்த ஆளு வாழ்க்கை முழுக்க நீ திட்டு மறக்கவே கூடாது. ஐயோ, அதெல்லாம் என்னால முடியாது. வேணும்னா ஒண்ணு பண்ணு, நீயே போன் பண்ணி அந்த ஆளை நல்லா திட்டிடு. அக்கா, ஏன்க்கா நீ இப்படி இருக்க? கோவத்துல இருக்கிறது நீதான்க்கா. நீதான் திட்டி கோவத்தை தீர்த்துக்கணும். உனக்கு நடந்த அவமானத்தை நீ மறந்துடலாம். அப்பா பட்ட அந்த அவமானத்துக்காக நீ அவனை லெஃப்ட் ரைட் வாங்கினாதான் கரெக்டா இருக்கும். அக்கா, ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்கும். அத லைட்டா தட்டி எழுப்புனா போதும். உனக்குள்ள இருக்கிற மிருகத்தை அந்த ஆளு தட்டி எழுப்பிட்டான். இதுக்கு மேலேயும் நீ சும்மா இருக்கலாமா? சொல்லு. கௌதம், அவங்க தான் அவங்க முடிவுல உறுதியா இருக்காங்கல்ல. அவங்க அவ்வளவு சொல்றாங்கல்ல, அந்த பையனை ஒரே ஒரு தடவை பாரு. என்னடா நீயும் வளர்ற? ஹே, மீட் பண்றதுல என்னடா தப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் போய் பாரு. அவன் யாரு, அவனுக்கு என்ன வேணும்னு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. அக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? ஃபோன் பண்ணுக்கா. புடி. இரு, நம்பர் சொல்றேன். அக்கா, 96498556.
என்ன லோ பேட்டரி மாதிரி இருக்க? ஃபுல்லா எனர்ஜி ஏத்து. அவன் கிட்ட பேசும்போது நல்ல கொலவரியோட பேசணும். ம், ம். அதே நம்பர். நாம நேத்து பேசணுமே ஜீவா, வாய்க்கு வந்தபடி திட்டிருக்கேன். அப்பவும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம திரும்ப ஃபோன் பண்றாங்க பாரு. ஏய் அட்டன் பண்ணி பேசு. வேணாண்டா. ஏய் என்னன்னு பேசுறா, சொல்றேன்ல. பேசு. ஹலோ, நான் மதுமிதா பேசுறேன். உங்க நம்பரை நான் தான் தேடி கண்டுபிடிச்சேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஃப்ரீயா இருக்கீங்களா? ஷோ. அக்கா என்னக்கா நீ அப்பாவே உன்னையும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அலைய விட்டவங்க கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? நல்லா கித்தா பேசு. உங்களுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். எங்களை மிரட்ட பாக்குறீங்களா? எங்களுக்கும் பதிலுக்கு பதில் திருப்பி தர தெரியும்னு சொல்லுக்கா. என் தங்கச்சி சொன்னது கேட்டுச்சா? எங்களுக்கும் திருப்பி தர தெரியும். என்னங்க உளறீங்க? ஐ டென்ட் கெட் யூ. இங்க பாருங்க, ஒரு சின்ன விஷயம் நடந்து போச்சு, அதுக்கு போய் ஓவரா பேசுறீங்க. என்னது சின்ன விஷயமா? ஆமா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதுக்கு போய் பெருசா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னங்க பேசுறீங்க? இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இது சின்ன விஷயம்ங்கறீங்க? ஒரு உயிரே போக இருந்துச்சு தெரியுமா? இத போய் சின்ன ஆக்சிடென்ட்னு சொல்றீங்க? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இந்த மாடர்ன் சிட்டில இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம். என்ன இப்படிப்பட்டவங்க வீட்டுக்கு மாயாவை எப்படி அனுப்பி வைக்கிறது? Do you know what she is speaking? இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு சகஜமாமா. சரி அதை விடு, என்ன விஷயம் கொஞ்சம் பேசுடா. அவன் எதுவும் பேச மாட்டேங்கிறான்டி. விடாதக்கா, அடிச்சு காலி பண்ணு. ஹலோ, லேசா ஒரு ஸ்கிராட்ச் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஆனா நீங்க என்னமோ உயிரே போற மாதிரி ஓவரா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. தப்பு உங்களோடது. ஆனா நாங்க ரொம்ப நல்லவங்க. அதான் இந்த விஷயத்த மீடியா வரைக்கும் கொண்டு போகல. Hey, this lady is really unbelievable. மீடியா வரைக்கும் போவாளா? அக்கா, மீடியா கிட்ட சொல்லி உன் மானத்தை வாங்கிடுவேன்னு சொல்லு. அப்பதான் அவனுக்கு பயம் வரும். உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, என்ன வேணாலும் பண்ணிட்டு தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்காதீங்க. இந்த பிரச்சனைய இதோட விட்டுடுங்க. இல்ல நான் சொன்னனே மீடியாக்கு போவேன்னு, அத பத்தி நான் சீரியஸா யோசிக்க வேண்டியதா இருக்கும். பிளாக்மெயில் பண்றீங்களா? ஹலோ, first listen to me. நோ 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 நோ, யூ லிசன் டு மீ. இன்னொரு வாட்டி என் வழியில நீ குறுக்க வந்த, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. திஸ் இஸ் தி லிமிட். எப்படி குடு ஓகேவா? ஹலோ ஹலோ. ஏய் Damn it. ஐயோ, டேய் என்ன பேச்சு பேசுறா? ச்சே, இந்த ஃபேமிலி கூட நம்ம சம்பந்தம் பண்ணணுமா? இவங்களா ரொம்ப சீப்பான ஆளுங்களா இருக்காங்க. இவங்க முகத்துல முழிக்கிறது நமக்கு தாண்டா அசிங்கம். அக்கா, இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்குடி. இது ஃபர்ஸ்டே தெரியாம போயிடுச்சு. என் மனசு ரொம்ப லேசா இருக்கு. ஐ அம் ஃபீலிங் சோ லைட். அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. தேங்க் யூ டி. அக்கா, நேத்து அந்த மாயாவோட ஃபேஷன் டிசைன் சென்டர்ல எனக்கு இப்படிதான் நடந்துச்சு. ஜீவா நான் மட்டும் அவள அறையலனா நானே அவள அரைஞ்சிருப்பேன். யார் அடிச்சாங்க? ஏன் அடிச்சாங்க? நீ எந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்க? இப்போதைக்கு இத பத்தி சொல்ல வேண்டாம், வேற ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். ஏய் சொல்லுடி, என்னாச்சு? அப்படி ஒன்னும் பெருசா சண்டையெல்லாம் நடக்கலக்கா, ஒரு சின்ன கன்ஃபியூஷன், அவ்வளவுதான். ஆனா நீ இன்னைக்கு கலக்கிட்ட. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏய் பாய். அப்பா, இது வரைக்கும் அம்மா சொன்னதான் நான் கேட்டிருக்கேன். ஆனா இது என் தங்கச்சி சம்பந்தப்பட்ட விஷயம். நான் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். அவங்க அக்கா பேசுறத கேட்டல, எவ்வளவு சீப் மென்டாலிட்டி அவங்களுக்குலாம். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் நண்பா.
ஆனா இப்ப இருக்கிற ப்ராப்ளம் வேற இல்லையா? அம்மாக்கு என்ன பதில் சொல்லுவ? பாத்தியா, உன்கிட்ட பதிலே இல்லை. இது வரைக்கும் உங்க அம்மா சொன்னதை எதையாவது நீ பண்ணாம இருந்திருக்கியா? சொல்லு. அது நான் அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு, மரியாதை. அது எனக்கு தெரியும் கௌதம். அது மட்டும் இல்ல, உங்க அப்பா சாகும்போது நீ அவர் கொடுத்த வாக்கு, அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், நீ இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சே ஆகணும். வேற விஷயமா இருந்தா பரவாயில்ல, ஆனா இது என் தங்கச்சி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த கல்யாணம் நடக்க நான் விட மாட்டேன். யார் கேட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அம்மாவுக்கும் இதே பதில் சொல்ல போறியா? ஆமா. அக்கா, என்னடா வந்ததும் வராததுமா போனை பார்த்துட்டு இருக்க? ஒர்க் ப்ரெஷரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. டேய், என்ன இது? துணி எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு. ஆமா ஜீவா, அதித்தி சொன்னா ஃபேஷன் சென்டர்ல ஏதோ சண்டையாமே, என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்லக்கா, சின்ன கிளாஷ் தான். இப்போ நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுனா நீ என்ன வேணா பண்ணுவல்ல. இப்ப கூட ஏதோ போன்ல யார்கிட்டயே கத்திக்கிட்டு இருந்தியே, அதே மாதிரி. நான் பேசினதை நீ ஒட்டு கேட்டியா? அக்கா, ஒட்டு கேட்கல, நீ அவ்வளவு சத்தமா பேசிட்டு இருந்த. உன்கிட்ட திட்டு வாங்கினவன் இன்னைக்கு நிச்சயமா தூங்கவே மாட்டான். என்ன திட்டு! பாவம் அவன். யாரு அவன்? பாவமா? அவனுக்குலாம் இறக்கப்படாத. அவன் உடம்பு முழுக்க திமிரு. இந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அவன் பேசின பேச்சுக்கு அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவன் செத்தான். அக்கா, இது அவன் கிடையாது, என்னோட ஷர்ட். மாயா, இப்பவும் வேலை தானே? அண்ணா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டேனேன்னு சந்தோஷப்படலான்னு பார்த்தா நீங்க வீட்டையே ஹாஸ்பிட்டல் ஆக்கி வச்சிருக்கீங்க. நீங்க போங்க. மாயா, டாக்டர் உனக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லிருக்காரு. அண்ணா, நீங்களும் ஜீவா மாதிரி பேசுறீங்க. சாரிண்ணா, அவனும் இப்படிதான் சொல்லுவான். எப்பவுமே எதையுமே சீரியஸா எடுத்துக்காத, லைட்டா எடுத்துக்கோன்னு. அததான் சொன்னேன். நீங்க கல்யாண விஷயமா ஜீவா வீட்டுக்கு போறதா அம்மா சொன்னாங்க. என்ன பேசிட்டு இருக்க? இவ்ளோ கஷ்டமா அவனால தானே? அவனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? அவன் ரொம்ப நல்லவனா. நீ ஒரு தடவை அவனை மீட் பண்ணு, அப்பதான் உனக்கே புரியும். நீதான் அவனை சரியா புரிஞ்சுக்கல. அவன் வீட்டு ஆட்களை பத்தி விசாரிச்சு, உன் சக்சஸ் என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்ன, அவன் விஷயத்துல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த சம்பந்தம் சரியா வராது. அவனை விட ஒரு நல்ல பையனா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் மாயா. தேவையில்லை. மாயா, 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 நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு நீ இவ்ளோ கோவப்படுற? இங்க பாரு. உங்களுக்கு என்ன தெரியும்? அவனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ மாயா. முடியாது. நான் ஆசைப்பட்டதை எனக்கு கிடைச்சே ஆகணும். அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். உங்களுக்கு எங்களை பத்தி என்ன தெரியும்? நாங்க எவ்வளவு லவ் பண்றோம் தெரியுமா? நாங்க காலேஜ்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கோம். முடியாது. நான் அவனைதான் லவ் பண்ணுவேன், அவனைதான் கல்யாணம் பண்ணுவேன்.
இவங்க ஆசை கனவு எல்லாத்தையும் நிறைவேற்றுவியாப்பா? கண்டிப்பா நிறைவேற்றுவேன்ப்பா. சின்ன வயசுல இருந்து நான் எதை கேட்டாலும் நீங்க இதை வாங்கி கொடுத்துருக்கீங்க. அது எதுவுமே எனக்கு முக்கியம் இல்ல. இப்போ என் வாழ்க்கை ஃபுல்லா இருக்க போற ஜீவா தான் எனக்கு முக்கியம். ப்ளீஸ் நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சேனா அவன் வீட்டுக்கு போய் எங்க கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் மாயா, ப்ளீஸ் மாயா, relax. அங்க போய் பேசுங்க. Relax. என்னால முடியாது. மாயா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ மாயா, ப்ளீஸ். நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ் பண்ணுங்க. நீங்க கல்யாணத்தை பத்தி ஜீவா வீட்ல போய் பேசுவேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. பண்ணுங்கண்ணா. அழாத. ரிலாக்ஸ். இந்தாங்க. வந்துட்டேன். கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கேன். உங்களுக்கு மெடிசின்ஸ் வாங்கிட்டேன்ப்பா, மறக்கல. காய்கறி ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சா, அதையும் வாங்கிட்டேன். மது, லிஃப்ட் ஒர்க் பண்ண மாட்டேங்குது, கொஞ்சம் என்னன்னு பாருமா. அப்பா, லிஃப்ட் ஒர்க் பண்ணலையாம்ப்பா. இன்னைக்கு நாளே சரியில்லைப்பா. திறக்க மாட்டேங்குதுமா. செக்யூரிட்டி கூப்பிடு, அவன் வந்து பாக்கட்டும். இதோ கூப்பிடுறேன் ஆண்டி. தினேஷனா. இதோ வரேன் மேடம். என்னாச்சு மேடம்? அண்ணா, லிஃப்ட் ஒர்க் பண்ணல, கொஞ்சம் மேல பாருங்க, ஸ்ட்ரக் ஆயிருக்கான்னு. சரி, நீங்க போங்க மேடம், நான் என்னன்னு பாக்குறேன். ஸ்டேஷன்ல போலீஸ் என் பேச்ச கேட்கவே இல்ல. காரை இடிச்சானே, அந்த ஆளும் என் பேச்ச கேட்கல. எல்லாம் என் நேரம். நான் கூப்பிடுறேன்ப்பா. மது, உன்னையே கோவப்படுத்துற அளவுக்கு ஒரு ஆள் பண்ணிருக்கான்னா யாருமா அவன்? அவனை பத்தி பேசாதீங்க ஆண்டி. அவன் ரொம்ப பெரிய மனுஷன். சொல்லப்போனா மனுஷங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் கூட அவன் கிட்ட இல்ல. இதுல மோசமான ஆட்டிடியூட் வேற. அவன் மட்டும் என் கண்ணு முன்னாடி வந்தான், அவனை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. யார் அந்த ஜீவா? இன்னைக்கு அவனை பார்த்தே ஆகணும். ஆண்டி, உங்க பேத்தி அந்த கியூட்டா சின்ன பொண்ணு இப்ப எப்படி இருக்கா? அவ சின்ன பொண்ணா? அவளுக்கு கல்யாண பேச்சு நடந்துட்டு இருக்குமா. அதுக்குள்ள கல்யாணமா? அவ இப்ப MBBS ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கா. 22 வயசு. இந்த வயசுல பண்ணாம எந்த வயசுல கல்யாணம் பண்றது? ஏமா மது, நீயும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கமா. நான் ஏன் சொல்றேன்னா, கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள காலமும் ஓடி போயிடும், வயசும் கூடிட்டே இருக்கும். உனக்கு 35 வயசு. இனிமே உன் தோல்ல கை போட்டு எக்ஸ்கியூஸ் மீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு யாராவது கேட்க வருவாங்களா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, டி பிளாக் இதுவா? ஆமா. தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ.
மேடம் ஆ? லிஃப்ட்ல மேல ஏதோ ப்ராப்ளமா இருக்கு மேடம். மெக்கானிக்கை கூப்பிட்டுருக்கேன் மேடம். வந்துட்டு இருக்கேன் மேடம். அண்ணே இந்த மாசம் மெயின்டெனன்ஸ்க்கு ₹1 தர மாட்டேன். வாரத்துல 2 வாட்டி இப்படிதான் ஆகுது. சாரி மேடம். இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன் மேடம். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சுக்கோங்க மேடம். ப்ளீஸ் மேடம். வர மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இப்போ நான் மேலே போகணுன்னா இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி தான் போகணுமா? உங்களால முடிஞ்சா நீங்க பறந்து கூட போலாம். இன்னைக்கு நேரமே சரியில்லை. யார் முகத்துல முடிச்சானோ